பாத்திரத்தை கை வச்சுட்டு அதில் கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், ஏலக்காய் தேவைப்பட்ட ஏலக்காய், பிரியாணி இலை, வத்தல், மல்லி, ஜீரகம், மிளகு இவ்வளோத்தையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே சட்டியில் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நிறைய எண்ணெய் வேணான்ட்டு எண்ணெய் ஊற்றலை. அந்த அரைச்சி வச்ச மசாலா, அதாவது பல்லாரி தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை தட்டிட்டு நல்ல ஒரு வதக்குங்க. இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. அப்புறம் வறுத்து வச்சுருக்கோம்ல மல்லி, வத்தல் அந்த பொடி, அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மசாலா வடை போய் நல்ல கலர் அழகாக வரும். அந்த டைமு கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கோங்க. நான் கேப்சிகம் போடல, பன்னீர் இருந்தது, பன்னீர் போட்டுக்கிட்டேன். மஷ்ரூம் போடலாம், எது வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு இறக்குனா சூப்பரான கடாய் பன்னீர். நான் வெந்தயக்கீரையை கொஞ்சம் கையால் கசக்கிட்டு போட்டிருக்கேன். லாஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஊற்றுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். கையோட சப்பாத்தியும் போட்டு கடாய் பன்னீர் வச்சு சாப்பிட்லாம்.